உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னதான் பண்ணலை இன்னும் எங்களுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிருச்சு. நானும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜராக போய் பார்த்துட்டேன், என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதா இல்லை யாருக்குமே நடக்க மாட்டேங்குதான்னு தெரியல. உங்கள் மைண்ட் ரேஸ் இங்கே கேட்குது. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சி மிஸ்டர் சனி பார்த்துட்டு இருந்தார். சரி, குரு தான் மாறிட்டாரே, நல்லது பண்ணுவார், நீங்களும் நம்பினீங்க, நானும் கூட நம்பினேன், எல்லா இடத்துலையும் சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, சுக்கிரன் வந்து உட்காந்து கிரக யுத்தம் நடத்திட்டு இருந்தார். குருக்கு அவரோட சண்டை போடவே நேரம் சரியாக இருக்கும்போது எப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணுறது? இப்போ தான் சுக்கிரனை போயிட்டு வா மச்சான் பக்கத்து வீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்கோம். அதனால் இனிமே குரு வந்து நல்லது பண்ணுவார், கன்னிராசிக்காரர்களுக்கு பெருசாக கவலைப்பட வேணாம். ஓகே டீல். ரெண்டாவது, நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ? ஆமாம், ஃபாரின் கிஃப்ட் கிடைக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஒன்றா நீங்கள் ஃபாரின் போக போகிறீங்க, இல்லை யாராவது ஃபாரின் போயிட்டு வந்து உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர போகிறாங்க. அட்லீஸ்ட் ஃபாரின் சென்ட்டாவது கிடைக்க போகுது. பர்ஃப்யூம் எல்லாம் சுக்கிரன் தான், அவன் போய் 12ஆம் இடத்துல இருக்கானா, கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் உண்டு. வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த தடவை பர்ஃப்யூம் வாங்குவீங்க, இல்லை பர்ஃப்யூம் வந்து கிஃப்ட் கிடைக்கும், இல்லை கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே ஃபைன். இந்த தடவை அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஓகே, நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த மாதம் வேலையில் இருந்த பிரச்சனை சரியா கபாலிடா நெருப்பிடான்ற மாதிரி சொந்த காசுல நின்னே தீருவேன்ற மாதிரி நிறைய பேர் தொழில் முனைவோராக மாறுவதற்கான யோகம். இது வரைக்கும் பிரிக்கிற 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா பார்ட்னர்ஷிப் மூலமா இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. கண்ணிக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவ் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் சனி பார்த்து கால் வலி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு கன்னிராசிக்காரர்களுக்கு. இன்னுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னுன்ற மாதிரி போகுது. ஏன்னா குருவோட பார்வையில் சுபத்துவமாய் சனி பார்க்க போறார் அப்படின்ற கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் அதிகமா இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கான யோகம் உண்டு. 11ஆம் இடம்னா 2வது குழந்தை சொல்லுது பாத்தீங்களா, சூப்பர். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இதற்கான பிராப்தம் உண்டு. இல்ல 2வது குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மை நடக்கும். மூத்த குழந்தையோட உடல் நலத்திலும் இல்லை மூத்த குழந்தையோடைய கேரக்டர்லையும் கொஞ்சம் கவனமா கண்ணு வச்சுக்கணும். அது சின்னூண்டா இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி பெருசா இருந்தாலும் சரி, அதனால கொஞ்சம் அதுல கவனம். சரியா? கன்னிராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுடைய நடத்தையில் தம்மா துண்டு கவனம் தேவை தேவை தேவை. ஒன்னா அதன் மூலமா உங்களுக்கு பெருமைகள் அப்படியே அல்டிமேட்டா இருக்கும். இல்லையா ஏதாவது ஒண்ணு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு தான் 5ஆம் இடம் குழந்தை, பெண்களுக்கு 7ஆம் இடம் தான் முதன் குழந்தை, அடுத்து 9, அடுத்து 11ஆம் இடம் தான் சாருதுன்ற போது, ஒருவேளை 2க்கு மேற்பட்டு குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய 3ஆம் குழந்தையோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். மற்றபடி எல்லாம் சூப்பர். மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா எதுவுமே இல்லை. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய டிராவல் பண்ணுவீங்க, கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. வாட் நெக்ஸ்ட் மட்டுமே மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு இடத்துல உங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தாங்க, இல்லை நீங்க ஒரு இடத்துல உங்க மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்க போகுது. சின்ன சின்ன கேப்பா இருந்த விஷயம்லாம் சரியா போகுது. குரு 11ஆம் இடத்துல உட்கார்ந்தனால 10ஆம் இடத்துல போன தடவை பதவி பறி போனது, தொழிலில் பிரச்சனை வந்ததெல்லாம் இந்த தடவை வரப்போறது இல்லை. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. 12ஆம் இடத்துல கேது இருந்தாரு, கூடவே சுக்கிரன் இருக்கும்போது உறவு காரகத்துவத்துல அத்தை மாமியார் சிரிக்கூடாது. சரியா? அவரோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். ஓகே, பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் எட்டி பார்த்துட்டு போகலாம். அதுதானே 12ஆம் வீட்டு அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது லாபத்தின் வந்து கிடைக்கும். ஆனால் எதன் மூலமா லாபம்? விரயத்தின் மூலமா லாபம். அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா நம்மளுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா? எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்ட். தாராளமா பண்ணலாம். கன்னிராசிக்காரங்க இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அது லாபத்தை கொடுக்குமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும். அதனால தாராளமா இந்த மாதம் என்பது ரொம்ப சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரருக்கு. ஸோ நெகட்டிவா ஒன்றும் இல்லை. நானும் கிரக ரீதியாகவும் சொல்லிட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி தான் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ 2-12 நடுவில் இருக்கக்கூடிய பிளானட்டோட எனர்ஜி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2-12 நடுவில் அந்த கிரகம் இயங்கும் போது நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா ராசிநாதன் வக்கரமா இருக்காரா, இதெல்லாம் ஓகே. இந்த மண்டையில இருந்த கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி இந்த ராசிநாதன் வக்கரமா இருக்கிறதுன்றது கொஞ்சம் எல்லாமே இருக்கும். ஆனா நீங்களே எதுவுமே இல்லைன்னு நினைச்சுப்பீங்க. அது உங்க தப்பு இல்லை, அது புதனோட தப்பு தான். இருந்தாலும் புதன் உங்களை நினைக்க வைக்கிறாருல்ல. வெளில போய் சொல்லவா முடியும்? நான் சொன்னா புரிஞ்சுப்பேன், மற்றவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க.
நீங்களா மனசை போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. கன்னிராசிக்காரங்க நீங்களா தான் குழப்பிக்குவீங்க இந்த தடவ. நமக்கு யாரும் எதிரி இல்ல. நம்மளே தான் அப்படின்ற மாரி இந்த தடவ நீங்களே ஒத்துக்குவீங்க. அதனால அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. தேவையில்லாம இந்த அமேசான் காரனையும், ஆன்லைன் காரனையும் வாழ வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிட்டு எதையும் பண்ணாதீங்க. ஃபுட்டுல தயவு செஞ்சு வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அது கவனம். ஏன்னா, அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. சனி வேற டைரக்ட்டா பார்க்குறார். குரு பார்க்குற இடத்தை விரிவு செய்வார்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப குரு பார்த்து சனியோட கண்டகத்த பார்க்குறாரு. வயிறு சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக பிரச்சனை வரும். கவனம். நீங்க நல்லது சொன்னா ஒண்ணும் நடக்க மாட்டேது. கெட்டது சொன்னா மட்டும் எல்லாமே நடந்துருதுன்னுலாம் கமெண்ட் போடாதீங்க. இந்த தடவ கண்டிப்பா கன்னிராசி உடம்ப மட்டும் தான் பார்த்துக்கணும். உடம்பு, மனசு 2ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி வருமானம் நல்லா தான் இருக்கு. தொழில் நல்லா தான் இருக்கு. குடும்பம் நல்லா தான் இருக்கு. புள்ள குட்டி நல்லா தான் படிக்குது. உங்களுக்கான வேலை நல்லா தான் இருக்கு. நீங்களா போட்டு டென்ஷன் ஆயிக்கிறது மட்டும் தான். இந்த கௌரவம்னு அத மட்டும் புடிச்சுட்டு சுத்தாதீங்க. ஏன்னா குரு அந்த வேலையெல்லாம் செவ்வனே பண்ணுவாரு. அதனால கௌரவத்திற்கு ஏதோ இழுக்கு வந்து விட்டதோ என்றெல்லாம் யோசிக்க வைக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால அதெல்லாம் ஒண்ணும் வரப்போறதும் இல்ல. நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். அத ஓவர் கம் பண்ணி வெளில வந்துட்டீங்கன்னா போதும். அதற்கு ஒரே வழிபாடு அம்பிகை வழிபாடு மட்டும் தான். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே இப்படியா வந்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கும் டைரக்ட்டா செவ்வாயோட பார்வை தான். உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு. முடியும்னா அ எலுமிச்சம்பழத்த ஏதாவது ஒரு காளியம்மன் கோவில்ல குடுத்து, அத திரும்ப வாங்கிட்டு வந்து, நீங்க குடுத்த எலுமிச்சம்பழத்த திரும்ப வாங்கிட்டு வந்து, ஒண்ண எடுத்து தலைய சுத்தி ஒரு சூளத்துல குத்திட்டு, இன்னொன்ன ஜூஸ் போட்டு வீட்ல குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம அந்த நெகட்டிவ் தாட் கண்ணிக்கு இந்த தடவ வராது. "இவ்ளோ அதிகமாவா இருக்கு? நீங்க இவ்ளோலாம் சொல்ல மாட்டீங்களே!" அப்படின்னா அதிகமா இல்ல. ஆனா நம்பளா அதிகமா இருக்கிற மாரி ஒரு சினாரியோவ கிரியேட் பண்ணிக்குவோம். அது புதன் வக்கரமாகும்போது கண்டிப்பா கன்னிக்கு நிகழும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி அம் சிவராஜ யோகம் உருவாகுது. அதுவே ரொம்ப சூப்பர். 11ஆம் இடத்துல சூரியனும், குருவும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்ல அமைப்பு. தூக்கம் மட்டும் வரமாட்டேங்குது. அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. பெண்களுக்கு கொஞ்சம் எஸ்பெஷலி இந்த தடவ கன்னி ராசியில பெண்கள் மட்டும் தான் இந்த 1 மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா காலு, வயிறு, யூட்ரஸு, தலை லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்றீங்களா? என்ன பண்றது? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஓகே. மத்தபடி எல்லாம் ஓகே தான். தேவையில்லாம நீங்களா போட்டு எனக்கு அவருக்கு பிடிக்காம போயிடுச்சோ! நான் பண்றதெல்லாம் தெரியாம போச்சோ! அப்படி ஆயிடுச்சோ! இப்படி ஆயிடுச்சோ! நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கலையோ! நான் வேற இடம் மாறலாம்னு நினைக்கிறேன். வீட்ல முடிய மாட்டேங்குது. அ அப்படி இப்படி நீங்களா போட்டு யாருக்கும் என் மேல அக்கறையே இல்லன்ற மாரி தேவையில்லாத இந்த கழிவிரக்கம்லாம் வேண்டாம். என் சுத்த தமிழ்ல சொல்லணும்னா. அதனால நீங்க எப்பயுமே கிங் தான். நீங்க 4 பேருக்கு ஆலோசனை சொல்ற ஆளு. நீங்க சொல்றது தான் உலகமே கேட்டுட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படி? அதனால இந்த தடவ கொஞ்சம் அந்த மாரியெல்லாம் வேலை பார்க்கும் கன்னிக்கு. கவனமா இருந்தா போதும். தேவையில்லாம மனக்லேதத்திலிருந்து வெளியே வந்து விட்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு சங்கடமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? படிக்கிற பிள்ளைங்களா ஆப்ஷன் ஏ போடலாமா? பி போடலாமா? இக்கி பிக்கி பாக்கி போட்டு எத போடுறதுன்ற மாரி யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது பெருசா ஒண்ணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரிந்து அ போட்டித் தேர்வோ அதோ இதோ வரப்போறல. ஒருவேளை அந்த மாரி வருது அப்டின்னா பரவால்ல. யாரெல்லாம் சிஏ படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சுக்கிர காரகத்துவத்துல ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க, கலை சம்மந்தப்பட்டு படிக்கிறீங்களோ, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, அத்தன கன்னி ராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட். அவங்களுக்கெல்லாம் சூப்பர். திரைத்துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜெயிச்சுடுவீங்க. கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு கடன் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் குரு உட்காந்து இந்தா இந்தான்னு குடுப்பாரு. ஸோ வாங்குன கடன அடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இந்த தடவ கன்னி ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். மத்த இந்த ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அ டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அதே மாரி சொல்லிக் குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க, தரகு வேலை பார்க்கக்கூடியவங்க, அப்படி சொல்லக்கூடாதா? கமிஷன் ஏஜென்ட்ஸ் தெளிவா சொல்றேன். அந்த மாரி இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமா இருக்கு. மத்தபடி எல்லாருக்குமே சூப்பர். ஓகே. ஸோ கன்னி ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ மனசு மட்டும் தான். மத்த எல்லாமே நல்லா இருக்கு. அத மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. படிக்கிற பிள்ளைங்களும் இந்த மாரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்கு. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு உங்க குடும்பத்தில யாருக்காவது வரும். அதற்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதே மாரி திருமணத்திற்கான ஆ இத இன்னும் பார்க்கலையேன்ற மாரி உங்கள புஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு அண்ணனா இருக்கீங்க அப்டின்னா, உங்க அக்காக்கோ, உங்க தங்கச்சிக்கோ நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. நீங்க ஒரு தங்கச்சியா இருக்கிற பட்சத்தில உங்க அக்கா வீட்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்து, நீங்க முன்னெடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ உண்டு. இன்னொன்னு புதிய புதிய வேலைகளும், புதிய புதிய வாய்ப்புகளும் கன்னியை தேடி வரும்.
கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரமோஷன் 100 விழுக்காடு உண்டு. கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் தான். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. கண்டிப்பாக ஷார்ட் ட்ராவல் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் வேலையில். இல்லை அப்படிப்பட்ட வேலை தான் இந்த தடவை கன்னிராசிக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கன்னிக்கு உண்டு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 11ஆம் இடத்துல குரு ப்ளஸ் சூரியன் உட்காந்து சிவராஜ யோகத்தில் இயங்குறாரு. 4ஆம் இடத்து அமைப்பு ப்ளஸ் இந்த பக்கம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே யாருக்கு என்ன பிடிக்கலையோ நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது மட்டும் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை கவனம். 40 வயதுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எங்கே செல்லும் இந்த பாதை மாதிரி வாழ்க்கை போகுதேன்னு தோணும். பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, புருஷன் மூலமாக பிரச்சனை, குடும்பத்திலேயே பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்ற மாதிரி தேவையில்லாத நிறைய நெகட்டிவ் தாட் வரும். கட் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஏதாவது ஃபால்ஸ்லேயோ அருவியிலையோ இருந்தால் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி காளியம்மன் கோயிலில் போயிட்டு லெமன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வந்தால் போதும். வருகிற எல்லா வெல்வினையும் வக்ரகாளி பார்த்துப்பா. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லவை கூடி வரப்போது. தேவையில்லாத மன ரீதியாக இருக்க குழப்பங்கள் மட்டும் நிவர்த்தி செய்து கொண்டால் போதுமானது. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொன்னேன், காளியம்மன் வழிபாடு சூப்பர். அதை தாண்டி நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நரசிம்மர் வழிபாடு. நாளை என்பது நரசிம்மரில் போய் கேட்டோன்னே கொடுத்துட்டு வர்றாரு. நரசிம்மர் வழிபாடு வியாழக்கிழமை அன்னைக்கு பானகம் வைத்து நெய்வேத்தியம் செய்ய மிகச்சரியான ராஜயோகம். தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. கன்னி ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டகமா? எஸ், நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. எப்படி வந்து இருக்கிற இடத்துல இருக்க தண்ணி எடுத்து வச்சு அதை அப்படியே கொஞ்ச நாள் வச்சு வாழுதோ அந்த மாதிரி இருக்கிற சூழலை பார்த்துக்கோ. பெருசாக போட்டு நெகட்டிவாக யோசிக்காதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஒட்டகம் பார்த்தல் என்ற நிகழ்வு இருக்கும். ஒட்டகம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உயர பறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிக்கு வரப்போது. நீங்களா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க வேணாம்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் அமைய காத்திருக்கிறது. கவலைகள் இல்லாத மாதமாக, கொஞ்சம் மனசை அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு.